ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் ஒரு இட்லி தட்டு போட்டு மூடிட்டு, இந்த டைமில் நீங்கள் அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லை வெள்ளை அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஈர துணியை நினச்சி அது மேலே இந்த அரிசி மாவை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு, இப்போ நம்ம இதை வந்து ஆவி கட்டணும். நல்லா வந்து உங்களுக்கு அரிசி மாவு வந்து ஆவி கட்டணுங்க. அதே இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டு வச்சுருந்தோன்னே அது மேலே போட்டுட்டு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அரிசியோடைய அளவை பொறுத்து, மாவோடைய அளவை பொறுத்து நீங்கள் வச்சு இப்போது ஆவி கட்டியாச்சு. நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆவி கட்டின மாவு கொஞ்சம் ஆறட்டும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மாவு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஆவியாக இருக்கும். இந்த டைமில் இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை நல்லா உடச்சி விட்டுருங்க. மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மாவு ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இப்போ பக்காவாக வெந்திருக்கக்கூடிய மாவில் நம்ம ஏலக்காவும் சர்க்கரையும் போடணும். இப்போ நான் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் வந்து ஏலக்காய் நல்லா பவுடர் ஃபார்முக்கு வரும். ஸோ ஏலக்காய் நல்லா அரைஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் பிடிக்கிறதுக்கிட்ட. அதனால் இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போது இந்த பவுடரை வந்து நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேங்காவை துருவி வச்சுருக்கோம், இல்லை அப்படின்னா வந்து குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதை கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மாவையும் தேங்காய் ஏலக்காய் மிக்சர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குண்டா வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, இப்போது நம்ம 1 கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4லேருந்து 1 கிலோ அளவுக்கு வெல்லம் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும். ஸோ இப்போ அந்த வெல்லம் தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெல்லம், இடிச்சு வச்சிருக்கக்கூடிய வெல்லம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இருக்கிற கட்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக பக்காவாக கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மாவை வந்து ஆவி கடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபில்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை பிசையணும். நம்ம வந்து இதே மெத்தடில் தான் அதிரசமும் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம பாகில் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி அந்த வெல்லம் தண்ணி கொஞ்சம் ஹீட்டான ஆனோடனே நம்ம இந்த மாவோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பக்குவத்துக்கு, ஏன்னா ரொம்ப ஊற்றினாலும் தண்ணி ஆகிடும். ஸோ ஒரு பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வச்சிடணும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு பிடிச்சி நம்ம கொழுக்கட்டை ஃபார்முக்கு எடுத்துடணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானோடனே ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக வந்து வேகணும் கொழுக்கட்டை எல்லாமே. ஸோ அதுக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுக்கிட்டு மேலே வந்து தட்டு போட்டு மூடிடலாங்க. மூடிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் கூட ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.